உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் உன்னை எப்பவுமே தப்பு சொல்ல மாட்டேன் ராதா, சத்தியமா சொல்றேன். ஏன்னா பாவம் இப்ப உனக்கு மனநல சரியில்லாம இருக்கு. உன்னோட வாழ்க்கையில இப்ப என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. அதனால நீ குழப்பத்துல இருக்க. இந்த நிலைமையில நீ என்ன சொன்னாலும் எனக்கு உன் மேல கோபம் வராது. இன்னும் நீ எவ்வளவு வேணா பழி போட்டுக்கோ, என்ன வேணாலும் சொல்லு, அது எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறேன். இத பாரு ராதா, நீ என் மருமக இல்ல, என் மக மாதிரி. நான் உன்னை அப்படிதான் பாக்குறேன். மகளா? என்னோட வேண்டுதல் எல்லாம் நீ சீக்கிரமா குணமாகி பழைய ராதாவா மாறணும். மோகனோட வாழ்க்கையில இருந்து கூடிய சீக்கிரம் நிரந்தரமா நீ போயிடுவ. நான் போக வைப்பேன். மோகனையும் உன்னையும் பிரிச்சு உன்னை நடுத்தெருவுல நான் நிக்க வைப்பேன். இந்த குடும்பத்தில இருந்து மொத்தமா மோகனோட மனைவிங்கிற அந்தஸ்தை பறிச்சு உன்னை வெளியில அனுப்புறேன். யார்கிட்ட மோதுறோன்னு தெரியாம மோதி மூடுங்க. பாத்து வாய மூடுங்க. ராதா! மோகன் வேண்டாம். மோகன் ப்ளீஸ் வேண்டாம். என்ன பண்ற? எவ்வளவு தைரியம் இருந்தா என் அம்மாவை நீ தள்ளி விடுவ? வேண்டாம் மோகன், சொன்ன கேளு ப்ளீஸ். மோகன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? வேண்டாம் மோனிகா, உங்களுக்கு என் கையில அடிபட்டு இருக்குங்கிறது உனக்கு தெரியுது. ஆனா என் இதயத்துல அடிபட்டு இருக்கிற விஷயம் உனக்கு தெரியல. மோனையா, ஒரு தடவை என் வார்த்தையை நம்புங்கல. நான் சொல்றேன்ல. அம்மா என்ன பண்பானவனா வளர்த்திருக்காங்க. அதனாலதான் எந்த ஒரு பொண்ணு மேலையும் நான் கை ஓங்க மாட்டேன். ராதா, என் அம்மா எனக்கு கத்துக் கொடுத்த பண்பை நான் மறக்கணுங்கிற அளவுக்கு பண்ணிடாத. அவங்க வளர்ப்பை என்ன மறக்க வச்சிடாத. என்கிட்ட இருந்து தள்ளி நில்லு. என்கிட்ட இருந்து தள்ளி நில்லு. புரியுதா? என் கிட்ட வர முயற்சி பண்ற வேலை வச்சுக்காத. என்ன வற்புறுத்தாதன்னு சொன்ன. அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு நான் ஏதாவது பண்ணிடுவேன். அப்புறம் வாழ்க்கை முழுக்க நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கணும். நீ ஏன் அம்மாவை தள்ளி விட்டல? எவ்வளவு தைரியம் இருக்கணும் உனக்கு? மோனையா, ஒரு தடவை நான் சொல்றதை கேளுங்க. நான் தான் சொல்றேன்ல, அப்பாவை கொலை பண்ண அம்மா முயற்சி பண்ணாங்க. உனக்கு என்ன மூளையில குழம்பி போயிருக்கா? எனக்கு என் அம்மாவை பத்தி நல்லா தெரியும். ஏன் அம்மா என் அப்பாவுக்கு கனவுல கூட அந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்ப நமக்குள்ள இருக்க நம்பிக்கை அது என்னாச்சு? நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்களே மோனையா, எப்பவும் என் மேல நம்பிக்கை வைப்பேன்னு. நான் சத்தியம் பண்றேன். மோகன் ஆகிய நான் என்னை விட அதிகமா என் ராதாவோட வார்த்தையை தான் நம்புவேன். எப்படி உன்னோட வார்த்தையை நம்ப சொல்ற? நீயே சொல்லு, எப்படி நான் உன்னோட வார்த்தையை நம்புறது? உன்னை நம்புற மாதிரியா நீ நடந்துக்கிற? நீயே உன்னை கொஞ்சம் பாரு ராதா, எப்படி ஆயிட்டான்னு பாரு. மோனையா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்தீங்க, மத்தவங்க முன்னாடி என்னைக்கும் என்ன அவமானப்படுத்த மாட்டேன்னு. ஒருவேளை என்னைக்காவது நமக்குள்ள சண்டை வந்தாலும் அந்த நேரத்திலையும் நீங்க என்கிட்ட தனியா தான் பேசணும். மத்தவங்க முன்னாடி நீங்க என்ன அவமானப்படுத்த கூடாது. நான் சத்தியம் பண்றேன்,
அப்படியா? அப்படின்னா நீ இப்ப என் அம்மாவை அவமானப்படுத்தினே. அது என்ன? நீ என் அம்மாவை தள்ளி விட்டுருக்க. அது உனக்கு தப்பா தெரியலையா? ராதா, ஒரு நல்ல புருஷனா இருக்கிறதுக்காக என்னால ஒரு கெட்ட மகனா இருக்க முடியாது. நான் எப்பவுமே உனக்கு தானே துணையா இருந்தேன். எப்பவும் எல்லாத்துலயும் எல்லா நேரத்திலும் உனக்கு துணையா இருந்தேன். ஆனா பதிலுக்கு நீ என்ன பண்ண? எங்க அம்மாவை தள்ளி விட்டு அவங்கள அவமானப்படுத்துறியா நீ? மோனிகா, இங்க பாருங்க. இது எனக்கு உங்களுக்கும் நடுவுல இருக்க விஷயம். வாங்க தனியா போய் இதுக்கு பேசலாம். மேல நமக்குள்ள தனியா எதுவும் இல்ல. இப்ப எதுவா இருந்தாலும் எல்லாரும் முன்னாடி தான் பேசணும், புரியுதா? மோனிகா, நீங்க எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க. 4 பேர் முன்னாடி என்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு சொன்னீங்க. மோனிகா, வரிசையா நீங்க எனக்கு கொடுத்த எல்லா வாக்கையும் மீறீங்க. அப்ப நீ என்னோட இருக்கிற இந்த உறவை அறுத்தெறியறதுக்கு என்ன வற்புறுத்திக்கிட்டு இருக்க. அதை என்ன பண்றது? நான் உங்க கூட இருக்க உறவை அறுத்தெறியறேனா? என்ன பேசுறீங்க? ஆமா ராதா, இப்ப நீ என் அம்மாவுக்கு பண்ண விஷயம், இதுக்கப்புறம் நான் உன் கூட இந்த உறவுல எப்படி இருக்க முடியும்னு சொல்லு. சொல்லு, உன் கூட நான் எப்படி குடும்பம் நடத்துவேன்னு நீ நினைக்கிற? சும்மா தள்ளி விட்டதுக்கே இவ்ளோ பெரிய விலையை கொடுக்கறா ராதா? தள்ளி விட்டது என்னமோ காதுவ, ஆனா காயம் பட்டது ராதா மோகனோட உறவுல தான் முடிஞ்சுது. மோனிகா, இந்த நம்பிக்கை துரோகிக்காக ஏன் உறவை அறுத்தெறியறீங்களா? ராதா, எங்க அம்மாவை பத்தி அவங்க உங்க அம்மாவே கிடையாது மோனிகா. இவங்க உங்க அம்மாவே கிடையாது. இவங்க நம்பிக்கை துரோகி, சூழ்ச்சிக்கார, பேராசை பிடிச்ச பொம்பளை. நிறுத்து. மோனிகா, இவங்க சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்களோட நம்பிக்கையோட விளையாடிட்டு இருக்காங்க மோனிகா. மோனிகா, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவு அழிவு ஏற்பட்டிருக்கோ, எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்கோ, அது எல்லாத்துக்குமே இந்த பொம்பளை தான் காரணம் போதும், மோனிகா. நிறுத்து. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.